வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னா என்னுடைய வில்லேஜ் ஹோம் டூர். எங்களோட வில்லேஜில் இருந்துக்கிட்டு எங்கள் ஹோம் இருக்குது, எங்களோட வீடு இருக்குது. அந்த வீட்டோடைய ஹோம் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வரலையே அப்படின்னு நினச்சிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப ஷெட்யூல் பிஸி. வீடியோ எடுத்தாச்சு, ஆனால் எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணி நான் இன்றைக்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே மேக்ஸிமம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகேங்களா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி இந்த வீட்டோடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த வீடு இருந்துக்கிட்டு எங்கள் தாத்தா காலத்துலேயே, எங்கள் தாத்தா சின்ன பிள்ளையிலே இந்த வீடு கட்டினாங்க. இப்போதைக்கு இந்த ஊரில் முதலுக்கு 6 பழைய வீடு தான் இருக்குது. இது நிறைய பழைய வீடுகள் இருந்துச்சு, எல்லாத்தையுமே இடித்து இப்போ மாடல் ஹவுஸாக மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ இருந்துக்கிட்டு நாங்கள் இன்னமும் அதில் சின்ன சின்ன சிமெண்ட்டை மட்டும் பூசி அப்படியே பழைய வீடாக இன்னும் வச்சுருக்கோம். கிராக் விழுந்த இடத்துல மட்டும் நாங்கள் சிமெண்ட்டை பூசிட்டு அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் எங்கள் வீடு இருந்துக்கிட்டு பழைய வீடு. எங்கள் தாத்தா சின்ன பிள்ளையில முன்னாடி இருந்து இருக்குன்னாங்க எங்கள் அம்மா. என்ன வாங்க இப்போ வீடியோ டூரை பார்த்துடலாம். எங்கள் பழைய வில்லேஜ் ஹவுஸ் இதுதான் நடுவாசல். இதான் 2 வீட்டுக்குமே பொதுவானது. இந்த சைடு இருந்து நம்ம வீடு, இந்த சைடு அவங்க வீடு. 2 பேருக்குமே ஒரே போட்டிக்கு வந்துட்டு ஒன்று தான். ஓகேங்களா? டோர் ஒரே டோர் தான். கிச்சன் வேறு, பூஜை ரூம் வேறு, அவ்வளோதான் கைஸ். என்ன நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ் பாருங்கள். இருந்து வந்தோடனே இந்த இடத்துல போட்டிக்கு உட்கார்றதுக்காண்டி. ஓகேங்களா கைஸ்? இப்போ வாங்க உள்ளே போகலாம். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிக்கோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே உட்கார்றதுக்காண்டி திண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இப்போ அதுக்கடுத்து நேராக உள்ளே வந்தால் இப்போ தான் வீடு இருந்துக்கிட்டு அலசி விட்டாங்க. என்ன உடனே நம்ம எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? வாங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குது என்னன்ற பார்க்கலாம். இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். நீங்கள் வெளியில் இருக்க பார்த்துட்டீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே எது என்ன ஏது எப்படி இப்படிலாம் இருக்குது என்னன்றதெல்லாம் இப்போ பார்ப்போம். வாங்க. என்ட்ரி ஆனோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகக்கூடிய, கிச்சன் அண்ட் பாத்ரூம் போகக்கூடிய வழி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ. அதுக்கடுத்து மேலே போகிறதுக்காண்டி, டெரஸுக்கு போகிறதுக்காண்டி லேடர் வச்சுருக்கோம். ஏணிப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்து ஏணிப்பெட்டி தான். அந்த ஏணிப்பெட்டி தான் யூஸ் பண்ணுறோம். இங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு ஒரு விண்டோ வாசலை பார்த்த மாதிரி, இது ரோடை பார்த்த மாதிரி, இந்த சைடு ரோடை பார்த்த மாதிரி. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி லேடர் மட்டும் தான் இருக்கும். பாருங்கள், ஒன்றுக்கு கேப்பை மட்டும் பாருங்கள், கேப்பை மட்டும் பாருங்கள். ஒன்று என் கை சைஸுக்கு இருக்குங்க கைஸ் கேப்பு. நான் முடிஞ்சால் மேலே போய் நான் என்ன எது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். தாத்தாவுடைய ஃபோட்டோ, அதுக்கடுத்து தாத்தாவுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ நான் உங்களுக்காண்டி இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதுக்கடுத்து தாத்தாவும் என்னோடய பாட்டியும் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க அப்படின்றது நான் காட்டுறேன் கைஸ். என்னோடய தாத்தா, அதுக்கடுத்து இது தாத்தாவுடைய அம்மா. ஓகேங்களா? இது தாத்தாவுடைய அம்மா, இதுதான் என்னோடய தாத்தா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தாவும் பாட்டியோடைய சின்ன கல்யாணம் ஆகி கொஞ்சம், அதாவது என்னோடய பெரியம்மா பிறந்த பிறகு எடுத்த ஃபோட்டோ இருந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நான் காட்டுறேன் பாருங்க கைஸ். இது தாத்தா, இதுதான் பாட்டி. கையில் இருக்கிறது சும்மா சின்ன வயசில் எப்படி இருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்க அந்த காலத்தில் இருந்துட்டு பீரோல் இருக்கும் பார்த்தீங்களா, பீரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கணுமா? இங்கே பாருங்கள், என் பின்னாடி தான் கைஸ் இருக்குது. சின்ன நம்ம கபோர்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் அந்த காலத்தில் பீரோல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். வந்தோன்னா ஒரு சாவி பார்த்திங்கன்னா பழைய காலத்து சாவி தான். இந்த சாவி உள்ளே இன்சர்ட் பண்ணி திறந்த பிறகு ஓப்பன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு லாக்கு, 2 லாக்கை திறந்து விட்டோன்னா பீரோ உள்ளக்கு இது மட்டும்தான் இருக்குது. இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இதுக்கு முன்னே நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். வீடு சரி பண்ணுற இதில் கீழே தரை இதெல்லாம் சரி பண்ணுறதுல நிறைய இது எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இது இருந்துட்டு சாமி கண்டிச்சிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா கார்டுன்னு எழுதியிருக்கும் பாருங்கள், அந்த காலத்தில் எழுதியிருக்குது. அதுக்கடுத்து உள்ளக்க சாவி, இது வாசலோடைய சாவி, இது பக்கத்தில் இருக்க ரூம் சாவி, இந்த 2 இந்த கபோர்டுக்குரிய சாவி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இது என்ன காயின்ட்டு எனக்கு தெரியலை கைஸ். உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். பாருங்கள், இந்த காயின் நான் காட்டுறேன். இது எந்த காயின் அப்படின்றத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் கைஸ். இதான் கைஸ், இது என்ன காயின் அப்படின்றது மட்டும் என்கிட்ட யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருந்துட்டு ரிசர்வ் பேங்க் இது இருக்குது, ஆனால் 1 ரூபின்னு போட்டிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே 1 ரூபின்றதே இல்லை. ஓகேங்களா? கிங்குன்னு போட்டிருக்காங்க.
சார்லஸ் கிங்குன்னு போட்டிருக்கானா 1947 கூறிய காயின். இது என்ன காயின் என்னன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் யாருக்கா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பீரோவை பார்த்துட்டீங்க. இப்போது அந்த காலத்துடைய பூஜை ரூம் அது போக ஒரு 49 இயர்ஸுக்கு ஒரு கட்டில், சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்ச கட்டில் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் ஓலையில் செஞ்ச கட்டில். ஓலையா சம்திங் ஓலைன்னு தான் நினைக்கிறேன் அது பேர். அதில் நாரையில் செஞ்ச கட்டில், நாரை காய்ஸ், அது நாரையில் செஞ்ச கட்டில். இந்த கட்டில் இருந்துட்டு 49 வருஷம் ஆகுது. இது 50வது வருஷம் சொல்லப்போனால். 50 இயர். அதாவது தாத்தா சின்ன பிள்ளையில் ஆமாம், எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் இருக்குது, எங்கள் அம்மா பிறகுக்கு முன்னாடி இருந்து அந்த கட்டில் இருக்குன்னாங்க. அப்படின்றப்போ எத்தனை வருஷம் ஒரு 50 இப்போ 50வது வருஷம்னாங்க. இது 50th இயர் 50வது வருஷம். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒரு கட்டில் அப்படியே இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக. இன்னும் நான் அந்த கட்டில் அந்த கட்டில் உட்காருவேன். அந்த கட்டிலையும் நான் காட்டுறேன், பூஜை ரூமையும் பாருங்கள். அதே மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கட்டில் தான். இந்த கட்டிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த கட்டில் ரெடி ஆகி. இதில் நான் இன்னமும் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். என் வீடியோ எடுக்கும்போது கூட இதில் உட்காந்து தான் கைஸ் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த லெவலுக்கு இது ஸ்ட்ராங்கானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போவோம் கைஸ். இன்றைய நேரம் வந்தீங்கன்னா அந்த காலத்துடைய பழைய டெஸ்க்கு, குத்து விளக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்துல தான் இந்த வெண்ணெய், அந்த பானை இதெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த செட்டப் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த ஓரத்தில். இந்த ரூமுக்கு இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக ஃபேனே கிடையாது. நம்ம தான் இப்போ ஃபேன் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா அந்த ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் காற்று உள்ளே வரும். அது மூலியமாக தான் இந்த இடத்துல இருந்துட்டு காற்று இருந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு செல்ஃப் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் ஒரு சில பொருட்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஓல்டன் டேஸ் யூஸ் பண்ண பொருட்கள் இங்கே இருக்குது. அந்த பொருட்களையும் நான் என்ன ஏதுன்ற சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அந்த காலத்து உண்டியல். இது வந்து நார்மல் உண்டியல் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணில் செஞ்சது. மண்ணில் செஞ்ச உண்டியல். இது உள்ளக்கு இப்போ அமௌண்ட் இல்லை, ஓகேங்களா. அதுக்கடுத்து இது படியெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, வந்தது. அதுக்கடுத்து இது என்னதுன்னு பார்க்கிங்களா, இது இருந்துக்கிட்டு அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த அரிசி இதெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா சாமிக்கு, அந்த இதுவும் அதே மாதிரி ஒரு சின்ன படி தான். இது அளக்கிற படி கைஸ், இந்த இது அளக்கிற படி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இதை வச்சு தான் செடி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக மரம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இரும்பு இருக்கும். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது இருந்துக்கிட்டு இந்த வெள்ளம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அடிக்கிறதுக்காண்டி. இது பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சமையல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டம்முன்னு இதை வச்சு தான் அடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி காலத்தில், இப்போ இருந்துட்டு அப்படி கிடையாது. இப்போ இருந்துக்கிட்டு கரண்டி வச்சு தான் இந்த பிரியாணி இந்த இதெல்லாம் மட்டை வைக்காங்கள, இதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு இதை வச்சு தான் அடிப்பாங்க பாருங்கள். பார்க்க கிரிக்கெட் பேட் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் இதை வச்சு டம்முன்னு ஒரு அடி அடித்தாலே வெயிட் சரியான வெயிட் கைஸ். ஆனால் இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இதில் தான் வெல்லம் இந்த மாதிரி எல்லாமே வச்சு தருவாங்க. அதுக்கடுத்து ஊஞ்சல் இது பண்ணுறதுக்காண்டி அந்த கட்டை. அதுக்கடுத்து அந்த காலத்தில் ஒரு பெஞ்சு உட்கார்றதுக்காண்டி பலகை, அந்த காலத்து பலகை. அவ்வளோதான் கைஸ், இந்த ரூமில் இருக்குது அவ்வளோதான் மொத்தத்துக்கு. அடுத்து வெளில வந்தீங்கன்னா நேராக இந்த சுவிட்சஸ்ஸு, இந்த இடத்துல ஒரு கபோர்டு. அதுக்கடுத்து கிச்சனுக்கு போகிற வழி. இப்போ வாங்க கிச்சனுக்கு போகிற வழியில் பார்க்கலாம். அந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா உரல், அம்மிக்கல். அதுக்கடுத்து இது உள்ளக்கெல்லாம் கிச்சன் பாருங்கள். கிச்சன் பாருங்கள். இன்னும் நம்ம இந்த ஸ்டவ் பேர் என்ன சொல்லுவாங்கன்ட்டு யாருக்கா தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஷெல்ஃபு. அதுக்கடுத்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ஸ்டூல். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஜெயிண்ட் பாக்ஸ், அந்த காலத்தோடைய மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி. இந்த ஓப்பன் பண்ணால் உள்ளக்க 2-3 கரண்டி இருக்குது இப்போ, அவ்வளோதான். அதுக்கடுத்து சைடில் மம்புட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுலேயே தான் புஜமுக்கு காற்று இருந்தேன். அப்புறம் இந்த ஓடெல்லாம் இருக்கவே இருக்காது அந்த காலத்தில். இந்த இடத்துல ஃபுல்லுமே எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும், வெட்ட வெளியாக தான் இருக்குது. இது வழியாக தான் எல்லாமே காற்றெல்லாமே வரும். இது இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அதை மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி நாளைக்குள்ளே அப்லோட் பண்ண பார்க்கேன்.
ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.